நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத் கிராமர் தான் பார்க்க போகிறோம். கிராமர் கிளாஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே நான் எடுக்கிறேன். சம்மர் கிளாஸஸை 15 days கிளாஸ் இருக்கும். May 5th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிராத்மிக் டு பிரவீன் எந்த கிளாஸ் வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எப்படி பிரித்து எடுத்துலாம்? ரா ப்ளஸ் மா ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் தா ப்ளஸ் இரு அப்படின்னு பிரிக்கலாமா? ப்ளஸ் உ ரூ, இரு ப்ளஸ் உ ஊ ரூ, இரு ப்ளஸ் சி ரீ. இப்படி தானே நம்ம வாய்ப்பாடு எழுதுவோம். இந்த பாருங்கள், வியாக்கரணில் நவீன ஹிந்தி வியாக்கரணில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சந்தி கிசி கஹத்தி ஹை, உஸ்கே கித்தனை பேது ஹை, சோதாஹரன் சமச்சாயே. சந்தினா என்ன, அதோடைய டிஃப்ரென்சியேஷன் என்னது, அதோட எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. दो अक्षरों को मेल से जो विकार होता है उसे संधि कहती है. ரெண்டு அக்ஷரம், ரெண்டு எழுத்துக்கள் வந்து ரெண்டு வார்த்தைகள் வந்து சேரும்போது அது வந்து புணர்ச்சி அடையுது. விகார்னா அதில் ஏற்படும் மாற்றம் தான் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டால் அது பேர் தான் சந்தின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ராம் ப்ளஸ் அவதார் ராமா அவதார்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ராமா ப்ளஸ் அவதார் போட்டிருக்காங்களா, ராம் ப்ளஸ் அவதார். இது எப்படி பிரித்து எடுத்துலாம்? ரா ப்ளஸ் மா ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் தா ப்ளஸ் இரு அப்படின்னு பிரிக்கலாமா? இதில் இந்த லாஸ்ட் இந்த இதுவும் இந்த இதுவும் இம்மு தானே, இது மான்னு நம்ம எடுத்துக்கிறோம். இம்முன்னு படிக்கணும். பட் மா ப்ளஸ் ஆ இருக்கு இல்லையா, மா எப்படி வருது? மாவும் ஆவை மட்டும் எடுத்துக்கிறோம். இம் ப்ளஸ் ஆ தான் மா இல்லையா. இம் எப்படி எழுதலாம்? ஒரு எழுத்துக்கு கீழே கோடு போட்டால் அதை வந்து புள்ளி எழுத்தாக சொல்லணும் இல்லையா. இம் ப்ளஸ் ஆ, இம் ப்ளஸ் ஆ, இந்த ஆ ரெண்டும் சேர்த்து. இப்போது இந்த ஆவும் இந்த ஆவும் சேர்த்தோன்னா ஆவும் சேர்த்தா ரெண்டு மாத்திரை வருது இல்லையா, ரெண்டு மாத்திரை ஆ. அப்போது இந்த இம்மு இங்கே இருக்குது. இந்த இம்மும் இந்த ஆவும், இந்த இம்மும் இந்த ஆவும் சேர்க்கும்போது மான்னு வருது. இம் ப்ளஸ் ஆ மா, இம் ப்ளஸ் அ மா, இம் ப்ளஸ் ஆ மா, இம் ப்ளஸ் இ மீ அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இம் ப்ளஸ் ஆ மா. ஸோ புரியுதா? இப்போ இந்த இடத்துல ராம அவதார் எந்த இடத்துல மாறி இருக்குது? இந்த இம்மும் இந்த ஆவும் போயிட்டு அதுக்கு பதிலாக மாவாக மாறி இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆத்ம அபியானுன்றதையும் இந்த இம்மும் இந்த ஆவும் மாவாக மாறி இருக்குது, மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாறது தான் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தீன் பேது ஹே, மூணு விதமாக இருக்குது. ஸ்வர் சந்தி, வெஞ்சன் சந்தி, விசர்க் சந்தி. ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள் ஆ இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்வர். வெஞ்சன்னா இக்கு இங்கு, அதாவது மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வெஞ்சன் சந்தி. விசர்குனா புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அஹ தஹ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுதான் புள்ளி விசர்கு. स्वर संधि पाएंगे. दो स्वरों के आसपास आने से होने वाले संधि को स्वर संधि कहती है. ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு சொற்றொடர் வந்து பக்கத்தில் வரும்போது அதில் வந்து சந்தி ககத்தி. அது என்னதுன்னா ரெண்டு இது வந்துருக்கு இல்லையா. இப்போ உயிராக இருக்கலாம், அது மெய்யாக இருக்கலாம், ரெண்டு ஆவாக இருக்கலாம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ரெண்டு மெய் எழுத்துக்கள், அதாவது ரெண்டு உயிர் எழுத்துக்கள் வந்து ஒன்றா வரும்போது உங்களுக்கு வந்ததுன்னா அதான் ஸ்வர் சந்தி சொல்கிறாங்க. ரெண்டு உயிர் எழுத்துக்கள் ஒன்றா வந்தால் அது ஸ்வர் சந்தி. அது வந்து 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னது? தீர்க்க சந்தி, குணசந்தி, பிருத்தியு சந்தி, என சந்தி, அயாதி சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ராமா ப்ளஸ் அவதார் ராமா அவதார், கணா கூட்ட ஈஷ் கணேஷ், கண இன்னும் ஈயோ மாதிரி இருக்குது. சதா ப்ளஸ் ஏ சதா, யதி ப்ளஸ் அதி. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் நல்லா சொல்லித்தரேன். இதில் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் இதை பாருங்கள், இன்னும் நல்லாவே புரியும். व्यंजन संधि, व्यंजन के आसपास ईश्वर या व्यंजन के आने से होने वाली संधि व्यंजन संधि. அதாவது பக்கத்தில் வந்து வெஞ்சன், அதாவது புள்ளி எழுத்து இருக்கு இல்லையா, மெய் எழுத்துக்களும் ஒரு உயிர் ஆர் மெய், உயிர் இல்லைன்னா மெய், எந்த எழுத்து கூட சேரும்போது முதல் எழுத்து வறுமுறை முதல்ல வர்ற எழுத்து வந்து மெய் எழுத்தாகவும், இந்த எழுத்து வந்து உயிராக இருக்கலாம், இல்லை மெய்யாக இருக்கலாம், இல்லை ஆயாக இருக்கலாம், கங்கச்சனா ககனாவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படி இருந்தது அது வெஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெஞ்சன் சந்தின்னு சொல்கிறாங்க. வக்கு குத்த ஈஸ்வர், வாகீஷ்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜக்த் குட்டல் நாத், ஜெகநாத், ரம் குட்டல் கலம், சங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசர்க் சந்தி பாருங்கள், இதை சொன்னோம் இல்லையா, இந்த அஹல வர்றது, இந்த அஹல முடியுது அப்படின்னா விசர்கு கே பாத் ஸ்வர் யா வெஞ்சன் கே ஆனே பர் விசர்கு தான். அதாவது விசர்குக்கு அப்புறமா வர்றது ஸ்வர்ராக இருக்கலாம், இல்லை வெஞ்சனாக இருக்கலாம். ஸ்வர்ரு இல்லைனா வெஞ்சன், ஸ்வர்னா உயிரெழுத்து, வெஞ்சனா மெய் எழுத்து, எது வேணால் இருக்கலாம். அதை வந்து இது மாதிரி புணர்ந்து வந்தால் இது விசர்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள்.
இதோட வந்து அட்டவணை தான் இது, தாலிக்கான அட்டவணை போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், ஸ்வர் சந்தி கிசி கத்திய. ஸ்வர் சந்தினா என்ன, அதோட வேதம் என்ன, அதாவது வேதுனா டிஃப்ரென்ஸ், அதோட வகைகள் என்ன, உதாரண சாகித்ய அதோட உதாரணம் கொடுங்கன்னு சொல்கிறேன். दो स्वरों को आसपास आने होने संधि को इस स्वसंधि कहती हैं. स्वसंधि ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரெண்டு சந்திகள், ரெண்டு ஸ்வர், ஒரு ஆவா இருக்கலாம் ப்ளஸ் ஆவா இருக்கலாம், ஆவா இருக்கலாம் இல்லை ஆவா இருக்கு, இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம், ஆஸ்பாஸ் பக்கத்தில் வந்ததுன்னா அந்த சந்தி தான் ஸ்வர் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தீர்க்க சந்தி. फर्स्ट पर पाएंगे सर्वना स्वर पास पास आने पर दीर्घ हो जाता है. स्वर ह्रस्व हो या दीर्घ पास पास आने पर दीर्घ संधि हो जाती है. அதாவது ராம் ப்ளஸ் அவதார் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மெய்யெழுத்தும் அது உயிரெழுத்து ரெண்டு உயிரெழுத்துக்களும் ஒன்று நெடிலாக இருக்கலாம். அப்படி உயிரெழுத்துக்கள் வந்து இது குறில் தானே, குறில், இது ரெண்டு குறில் வந்தாலும் நெடில் வரும், இல்லை குறில் வந்தாலும் நெடில் வரும், நெடில் வந்தாலும் குறில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எந்த இது வந்தாலும் குறில் நெடிலாக இருக்கலாம், இல்லை நெடில் குறிலாக இருக்கலாம், அந்த மாதிரி எப்படி வந்தாலுமே ஆன்சர் வந்து நெடிலில் தான் வரும்னு சொல்கிறாங்க. நெடில்னால் என்னது, இந்த பெரிய இதுதான் நெடில், பெரிய ஊ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த நெடிலில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்சர் எதில் வரும், அந்த நெடிலில் தான் வரும், அந்த நெடில் தான் தீர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமா உதார் முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா. செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரத்ன ப்ளஸ் ஆகார். இதில் என்ன இருக்குது, இன் இருக்குது, ஆ இருக்கா, இன் ப்ளஸ் ஆ. இது நாவா, நால என்னென்ன இருக்கும், இன்னு ப்ளஸ் ஆ நா, ஆவும் சேர்ந்ததுன்னா ஆ வரும் இல்லையா. அப்போ இன்னு ப்ளஸ் ஆ என்னது நா, அப்போ தான் நா வரும், இந்த இடத்துல நா வரும். அப்போ ரத்தனை இந்த இன்னை எடுத்துடணும், நாவை எடுத்துடணும், ஆவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நா சேர்த்துக்கணும். அப்போ ரத்தனாக்கார் அப்படின்னு வரும். இன்னு ப்ளஸ் ஆ நா இல்லையா, இன்னு ப்ளஸ் ஆ நா, இப்படி தான் நம்ம உயிர்கள் தோன்றுது, நம்மளுக்கு பாரக்கடி தோன்றுது. தேர்ட் ஒன் பாருங்கள். கவி ப்ளஸ் இந்திர இருக்கு இல்லையா, வி ப்ளஸ் இ, வி ப்ளஸ் இ, வி, இந்த வியும் இந்த ஈயும் எடுத்துக்கோங்க. வின்றது எப்படி இருக்கும், இவ்வு ப்ளஸ் இ, வி. அப்போது வி ப்ளஸ் இ, இவ்வு ப்ளஸ் இ என்னது உங்களுக்கு வி. அப்போது இங்கே இருக்க ஈ அப்படியே போட்டுருங்க. இந்த ஈயும் இந்த ரெண்டு ஈயும் சேர்ந்தா ஈ வரும். இவ்வு ப்ளஸ் இ வி. அப்போ ரவீந்திரு. இப்போ கபீந்திரு வந்து எப்படி வந்து தெரியுதா, அந்த வியும் இந்த ஈயும் எடுத்துட்டு இங்கே இடத்துல என்ன பண்ணணும், வி போடணும். சரிங்களா, இப்படி தானே உங்களுக்கு எழுத்துக்கள் உருவாகுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, குரு உபதேஷ் இருக்கா. குரு, இந்த ரூ சின்ன ரூவும் இந்த ஊவும் எடுத்துக்கணும். ரூ ப்ளஸ் ஊ, ரூவில் என்னென்ன இருக்குது, இரு ப்ளஸ் ஊ இருக்கா, இரு ப்ளஸ் ஊ இருக்குது. இந்த ஊவும் சேர்ந்தா ஊ ஆகுமா, இரு ப்ளஸ் ஊ ரூ. அப்போ இந்த ரூ எப்படி வந்தது புரிஞ்சுதா, இது பாருங்கள், இரு ப்ளஸ் ஊ ரூ, இரு ப்ளஸ் ஊ ரூ, இரு ப்ளஸ் இ ரீ. இப்படி தானே நம்ம வாய்ப்பாடு எழுதுவோம். இந்த வாய்ப்பாடை நீங்கள் எழுதிக்கிட்டால் தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணி போட முடியும். இது கணக்கு மாதிரி தான். செகண்டு गुणसंधि पारेंगे. गुणसंधि அப்படின்னா जब आ या आ ध्वनि के आगे ई उ क्रु आदि में से कोई ध्वनि आए जाए तो दोनों मिलकर क्रमशः ए ओ आर हो जाते हैं அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போது சின்ன ஆவோ பெரிய ஆவோ அந்த மாதிரி சின்ன ஆ இல்லைன்னா பெரிய ஏதோ ஒரு ஆ இருந்தாலுமே ஈயோட சேரும்போது ஏ வரும், ஊவோட சேரும்போது ஓ வரும், ரூவோட சேரும்போது அரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். ஆ சேரும்போது ஈயாவோ ஏ வரும், ஆ வந்து ஊவோட சேரும்போது ஓ வரும், ஆ வந்து க்ரூவோட சேரும்போது அரு வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். உபு ப்ளஸ் இந்திர, உபேந்திர இருக்கு இல்லையா, இந்த பா இருக்குது. ஃபஸ்ட்டு எழுத்துனது இப்பு பா, இந்த பாவை ப்ளஸ் இ, பா ப்ளஸ் இ என்னது இப்பு ப்ளஸ், இந்த பாவை நம்ம எப்படி பிரிக்கலாம், இப்பு ப்ளஸ் ஆ பிரிக்கலாமா. இப்பு ப்ளஸ் ஆனா இப்போ ஆ ப்ளஸ் இ, ஆவும் ஈயும் சேர்ந்தா என்னது, ஆவும் ஈயும் சேர்ந்தா என்னது ஏ. ஏன்னா இங்கே இருக்குது ஆவும் ஈயும் சேர்ந்தா என்னது ஏ வரும். ஆவும் ஈயும் சேர்ந்தா எந்த ஆவனா இருக்கலாம், ஆவும் ஈயும் சேர்த்தா ஏ. வாய்ப்பாடு படி ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ இல்லையா. ஸோ ஏ, இப்பு ப்ளஸ் ஏ பே, ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ஏ போட்டுருணும், இந்த இப்போ அப்படியே கீழே போட்டுருணும். இப்போ இங்கே இந்த இப்போ என்ன பண்ணணும், கீழே இறக்கிடணும் அப்படியே. இப்பு ப்ளஸ் ஏ பே, பே எப்படி வந்தது புரிஞ்சுதா. அப்போது உபு ப்ளஸ் இந்திர, இந்த ரெண்டு எழுத்தையும் எடுத்துட்டு நம்ம எழுதணும் உபேந்திர அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். உ பே இந்திர அப்படின்னு எழுதணும். புரியுதா இது எப்படி வந்ததுன்னு.
நம்ம இப்படி தானே எழுத்து தோன்றும். இப்பு ப்ளஸ் ஆ பா, இப்பு ப்ளஸ் ஆ பா, இப்பு ப்ளஸ் இ பி, இப்பு ப்ளஸ் இ பி, இப்பு ப்ளஸ் உ பூ, இப்பு ப்ளஸ் உ பூ அப்படின்னு தானே சொல்லணும். இப்பு ப்ளஸ் க்ரூ ப்ரூ, இப்பு ப்ளஸ் ஏ பே, இப்பு ப்ளஸ் ஐ பை, அப்படி தானே நம்ம எழுத்துக்கள் தோன்றுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கணேஷ் இருக்கு இல்லையா, கண ப்ளஸ் ஈஷ், கணேஷ் சொல்லியிருக்காங்களா. நாவா இதில் இருக்குது, நான் இதில் இருக்க இ ரெண்டும் சேர்த்தா இது என்னது நா. நாவை எப்படி வரும், இன் ப்ளஸ் ஆ நா, இன் ப்ளஸ் ஆ தானே இது உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ இன் ப்ளஸ் ஆ, இதில் இருக்க இ அப்படியே இது பண்ணுங்கள். ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ, நம்ம வாய்ப்பாடி படி ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ இல்லையா. இன்னும் அப்படியே எடுத்துட்டோன்னா ஏ, இன்னு ப்ளஸ் ஏ நே, இன்னு ப்ளஸ் ஏ நே, அப்போது கணேஷ்னு வருது. எப்படி வந்தது தெரியுதா. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள், தேவ் ப்ளஸ் ரீஷ், தேவரீஷ், இதை வாவும் இந்த ஸ்ரீ ரீயும் எடுத்துக்கிறோம். வாவில் என்ன இருக்குது, இவ் ப்ளஸ் ஆ இருக்கா, அப்போ இவ் ப்ளஸ் ஆ, இதை வந்து ரீ அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த ஆவும் ரீயும் சேர்ந்து ஆவும் ரீயும் சேர்த்தா வாய்ப்பாடு படி அர்ரு, சரியா. அப்போ அந்த அர்ரை சேர்த்துக்கணும், இவ் ப்ளஸ் அர்ரு சேர்த்துக்கணும். இவ் ப்ளஸ் அர்ரு சேர்த்துனா பர். இந்த இர்ரு அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும். இர்ருக்கு வந்து சிம்பிள் இது தான் இர்ரு, வர். அப்போ தேவர்ஷ், தேவர்ஷ், தே வா போட்டிருக்கணும். இந்த ஷி, தேவரிஷி அப்படின்றத இந்த இரு இங்கே போடணும். வா இர் ரிஷி, தேவ, இந்த இரு வந்து இங்கே வர வேண்டியது தானே, இரு அது இங்கே வரணும், தேவரிஷி. நெக்ஸ்ட்டு சூரிய உதய் இருக்கு இல்லையா, இது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். இதில் இருக்கிறது என்னது யா, இதில் ஊ இருக்குது, யா ஊ, யா எடுத்துணும். இந்த இரு இது இரு, இது இரு வந்து முன்னாடி எழுத்து, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, முன்னாடி எழுத்து யூஸ் பண்ணக்கூடாது, இரு இல்லையா. ஸோ யா ப்ளஸ் ஊ, யா ப்ளஸ் ஊ, யான்றது எப்படி பிரிக்கலாம், இ ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம், இ ப்ளஸ் ஆ. அப்போ ஆவும் ஆவும் சேர்ந்தா ஆவும் ஊவும் சேர்ந்தா, ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓ, வாய்ப்பாடு படி. அப்போது இ ப்ளஸ் ஓ, இ ப்ளஸ் ஓ யோ, இ ப்ளஸ் ஓ யோ இல்லையா. அப்போ சூரியோதை, சூரியோதை அப்படின்னு சொல்கிறேன். இந்த இரு வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ இந்த யோவை மட்டும் சேர்த்துக்கணும், சூரியோதை அப்படின்னு சொல்லலாம், சரியா. சூரியோதை இப்படி தான் வந்தது. அடுத்தது மகா உற்சவ் இருக்கா. மகா உற்சவ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தேவரிஷி ஆல்ரெடி பார்த்தா. தேர்ட் ஒன் வந்து விருத்தியு சந்தி. விருத்தியு சந்தி அப்படின்றது என்னென்னா, ஜப் ஆ யா ஆ கே ஆங்கே ஏ ஐ யா ஓ அவ் யா ஆயே தோ தோனோ மில்கர் கிரமசக ஐ ஓ அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆ சின்ன ஆவோ பெரியாவோ எந்த ஆ இருந்தாலுமே ஏ ஐ கூட சேரும்போது ஐயா தான் வரும். ஆவா இருந்தால் ஓவோட சேரும்போது அவ்வா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபார்முலா சொல்கிறாங்க. இதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஆவும் சேர்ந்தால் ஏ ஐயா மாறும். ஆவும் இது கூட ஏன்னா ஓ இருக்கலாம், இல்லைனா அவ்வு இருக்கலாம், எது கூட சேர்த்தாலும் அவ்வா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏக் ப்ளஸ் ஏக், ஏக் ப்ளஸ் ஏக் இருக்கா, ஏக் ப்ளஸ் ஏக் இருக்குது. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏக் ப்ளஸ் ஏக், இதில் இருக்க காவும் இதில் இருக்க ஏவும், கா ப்ளஸ் இது காவை எப்படி பிரிக்கலாம், இக்கு ப்ளஸ் ஆவா, இதில் இருக்க ஏ அப்படியே எழுதிடுறோம். இக்கு ப்ளஸ் ஆ, இந்த ஆவும் ஏவும் சேர்ந்தா என்னது ஐ, நம்மளுக்கு இந்த வாய்ப்பாடு படி ஆவும் ஏவும் சேர்ந்தா என்னது ஐ. ஸோ அப்போது இங்கே ஐ வந்துருச்சு. இந்த ஐ, இந்த இக்கு அப்படியே இறக்கி போட்டுருந்தோம். இந்த இக்கு ப்ளஸ் ஐ, இக்கு ப்ளஸ் ஐ கை, இக்கு ப்ளஸ் ஐ என்னது நம்மளுக்கு கைன்னு தெரியும். அப்போது ஏ கைக்குன்னு வந்துருச்சு. அடுத்தது ஜல் பட் ஓத், ஜலோத் அப்படின்னு இருக்கா. இந்த லாவும் இந்த ஓவும், லாவை எப்படி பிரிக்கலாம், இல் ப்ளஸ் ஆ பிரிக்கலாமா, இல் ப்ளஸ் ஆ இந்த ஓ, ஆவும் சேர்ந்தா ஓ. அப்போது இல்லு ப்ளஸ் ஓ லோ, இல்லு ப்ளஸ் ஓ லோ, அப்போது ஜலோத், ஜலோத் எப்படி வந்தது புரியுதுல. அடுத்தது ஃபோர்த் வந்து எனசந்தி அப்படின்னு இருக்குது. ஜப் இ ஊ கே ரீ விட்டுட்ருக்காங்க, அதை சேர்த்துக்கோங்க. ரீ ஆங்கே கொய் அந்நிய विजायितीय ध्वनि आ जाए तो वे क्रमशः ई इव इर ओ जाते हैं அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, இ இருந்தால் ஆவோட சேரும்போது ஈ வரும், ஊ